அன்னைக்கு சரியா மார்ச் 13, 2026 வெள்ளிக்கிழமை காலை மணி ஒரு 10-11 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. நம்முடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகா மாநிலத்தோடைய பெலகவி மாவட்டத்தில் கோடக்கேரி அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தில் 46 வயதில் இருந்த சஞ்சய் தன்னுடைய வீட்டில் பைக் சாவியை ரொம்ப பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அவர் தீவிரமாக தேடினதுக்கு அப்புறம் அந்த பைக் சாவியை எடுத்துட்டு அங்கே இருக்கிற தன்னுடைய குடும்பத்தார்கள் கிட்ட, நான் பக்கத்து ஊரில் நடக்கக்கூடிய லட்சுமி திருவிழாவை பார்க்கறதுக்காக போகிறேன். அது ரொம்ப பெரிய திருவிழா, அங்கே நிறைய கூட்டம்லாம் வரும். நான் அதை பார்த்துட்டு ஈவினிங் தான் வருவேன். எனக்கு மதிய சாப்பாடுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தன்னுடைய 2 வீலரை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இருந்து புறப்பட்டு இந்த சந்தீப் போயிருக்காரு. பட் அதுதான் அவருடைய கடைசி குட் பைங்கிறது அன்னைக்கு அந்த ஃபேமிலிக்கு தெரியாது. 46 வயதில் இருந்த இந்த சந்தீப் ஒரு 17-18 வருஷமா ஆர்மியில் வேலை பார்த்துட்டு 2024 பிப்ரவரி மாசத்துல தான் விருப்ப ஓய்வு வாங்கிக்கிட்டு, அதாவது விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு ரிட்டையர் ஆகி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஹிட்கல் டேம் அப்படின்ற ஒரு இடத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த பிசினஸ் தற்போதைக்கு பார்த்துக்கிட்டு வராரு. பொருளாதார ரீதியாகவும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை தான் இந்த சந்தீப்போடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு வருது. இப்படி நல்லா அழகா போயிட்டு இருந்த இவருடைய லைஃப்ல தான் அவர் எதிர்பார்க்க அந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டும் நடக்க ஆரம்பிக்க போகுது. இவர் வீட்டில் இருந்து கிளம்பி போன ஒரு அரை மணி நேரத்தில் கட்டப்பிரபா அப்படின்ற பகுதி கிட்ட, அதாவது மலைப்பகுதியில் இருக்கிற ரோட்ல இவர் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து திடீர்னு அவர் பைக்கில் இருந்து சறுக்கி கீழே விழுந்திருக்காரு. அவர் பள்ளத்தாக்கில் விழுந்துட்டதுனால அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள் வேக வேகமா அவரை உடனடியாக காப்பாற்றி பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அந்த ஃபேமிலியோடைய டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அந்த ஃபேமிலிக்கு கால் பண்ணி தகவலுமே கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த சந்தீப்போடைய ஃபேமிலியும் பதறி அடித்தபடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து பார்க்குறாங்க. பட் அதிர்ஷ்டவசமா அவருக்கு உயிர் போற அளவுக்கு எந்த காயங்களும் இல்லை. ஆனால் சில மைனரான காயங்கள் மட்டும் இருக்கிறத பார்க்குறாங்க. அதே சமயம் அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறதுனாலையும் அங்கே சரியானபடி இந்த சந்தீப்புக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார்கள் நம்ம எங்கேயாவது பக்கத்தில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரி தங்களுக்குள்ளேயே ஒரு விவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் பைக்கில் இருந்து சறுக்கி விழுந்த இடத்துல இருக்கிற சில கிராமத்து மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸருமே இப்போ சந்தீப் கிட்ட உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் எதிர்பாராத விதமாக நடந்துச்சா, அப்படி இல்லைன்னா உங்களை வேற யாராவது வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணாங்களா, உங்களுக்கு யார் மேலேயாவது ஏதாவது சந்தேகம் இருக்கா, நீங்க யார் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான இன்வெஸ்டிகேஷனை பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அந்த நேரத்தில் அந்த சந்தீப் என்ன சொல்றாரு, சார் இது முழுக்க முழுக்க என்னுடைய தப்பு தான், நான் தான் தேவையில்லாம சறுக்கி விழுந்துட்டேன், நான் கொஞ்சம் ஸ்பீடா வந்துட்டேன், யார் மேலேயும் எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுக்கிறாரு. ஸோ இதனால இவருடைய ஆக்சிடென்ட்ல எந்தவித வழக்கு பதிவுமே பண்ணப்படல. ஆனா இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தார்கள் இவரை ஷிஃப்ட் பண்றதுல தான் ரொம்ப மும்முரமா இருந்தாங்க. சரியா அந்த 13ஆம் தேதியும் போகுது, அடுத்த நாள் 14ஆம் தேதி வருது. அப்போ இந்த குடும்பத்தார்கள் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஜேஜி கோஆபரேட்டிவ் அப்படின்ற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இந்த சந்தீப்பை ஷிஃப்ட் பண்ணி அங்க அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சாதாரணமான சில காயங்கள் இருக்கிறதுனாலையும் அவர் ரொம்ப படபடப்புல இருக்கிறதுனாலையும் அவருக்கான ட்ரிப்ஸ் எல்லாமே, அவருக்கான ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் எல்லாமே இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா இந்த குடும்பத்தார்கள் விருப்பப்பட்ட மாதிரியே கொடுக்கப்படவும் செய்து அவருக்குன்னு செப்பரேட்டா ரூம், அந்த ரூம்ல ஏசி பிளஸ் அந்த குடும்பத்தார்கள் தனியா பார்த்துட்டு போறதுக்கு உண்டான எல்லா வசதி ஏற்பாடுகளுமே அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணிக்கொள்ளவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாள் முடிந்ததுக்கு பிறகு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் அவர் வழக்கம் போல காலையில் சாப்பிட்டுட்டு மாத்திரையும் முழுங்கிருக்காரு. அந்த நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு நர்ஸ் அவருக்கு ஐவி ட்ரிப்ஸ் போடுறதுக்காக, அதாவது நரம்பு வழியே சில மருந்துகளை செலுத்துவாங்கல்ல, இந்த ஐவி ட்ரிப்ஸை அன்னைக்கு அவர் தூங்கிக்கிட்டு இருந்த நேரத்திலேயே அந்த நர்ஸ் போட்டு விட்டுட்டு அவங்களுடைய டியூட்டியை பார்க்க போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு துணையா அவருடைய குடும்பத்தார்கள் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த செலின் பாட்டில் தீந்து போனதுக்கு பிறகும் கூட சந்தீப் தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கவே இல்லை. இதனால பதட்டமான அந்த குடும்பத்தார்கள் இமிடியேட்டா பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டாஃப் நர்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் அழைச்சிட்டு வந்து பார்க்குறாங்க. அதே சமயம் அவருடைய உடம்பு ரொம்ப ஜில்லுப்பாக ஆரம்பிக்குது. அவர் மூச்சு விடுற மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியல. பிளஸ் அவர்கிட்ட எந்தவித அசைவுமே இல்லை. மருத்துவர்களும் சோதனை பண்ணி பார்த்துட்டு இவர் என்ன திடீர்னு இறந்து போயிட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய ஷாக்குக்கு உள்ளாக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரை நல்லா சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் இவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன மாதிரி தெரியுது. ஆனா இவருக்கு
ஆக்சிடென்ட் ஆகி 2 நாள் ஆகுது. அந்த நேரத்துல வேணா இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இப்போ எதுக்கு ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் அந்த நேரத்துல டியூட்டில இருந்த மருத்துவர்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தார்களும் சந்தீப்புக்கு இப்படி ஒரு நிலைமையா, இப்படி தூக்கத்துல இருக்கும்போதே அவர் இறந்து போகணுமா அப்படின்ற ஒரு பெரிய பேரதிர்ச்சியும் அழுக மட்டும்தான் உங்களுடைய கண்கள்ல காணப்படவும் செய்யுது. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேசிக்கான என்கொயரி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவங்க கொடுத்த மெடிசன், அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்டா போலீஸ் கிட்ட தராங்க. அதுக்கப்புறம் இறந்து போன சந்தீப்புடைய சடலத்தை மீட்டு இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சு பிரேத பரிசோதனைக்கும் உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தீப்புடைய சடலம் பிரேத பரிசோதனை பண்ணப்படுது. அந்த நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த தனியார் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் சரியா கொடுக்கல போல, சம்திங் ஏதோ மருந்தை மாத்தி கொடுத்திருக்காங்க போல, அதனாலதான் இவர் இறந்திருக்கணும், அதை மழுப்புறதுக்காக இவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருன்னு இவங்க பொய் சொல்றாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அதுக்கான உண்மை தெரியும் அப்படின்னு அந்த குடும்பத்தார்களும் இந்த போலீஸ் ஆபீசரும் நினைச்சாங்க. ஆனா இவங்களுடைய சந்தேகங்களை அப்படியே பிரட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்துச்சு. அப்படி அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, இவர் மாரடைப்பால தான் இறந்து போனாரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளால இவருடைய உடம்புக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படல, தூக்கத்தில் இருக்கும் போதே இவருக்கு மாரடைப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஃபேமிலிக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கும் யார் மேலேயும் சந்தேகம் இல்லை சார், அந்த ஹாஸ்பிட்டலுமே நல்லா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸுக்குமே இப்போ யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காததுனால இது ஒரு இயற்கையான மரணம்னு சொல்லி அந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஃபாரன்சிக் ஆபீசருடைய சில கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டும் வேணும். சோ இதுக்காக போலீஸ் சைடுல இருந்து சில பேசிக்கான சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ரீஜனல் ஃபாரன்சிக் லேபுக்குமே அனுப்பி சில சோதனைகளை பண்ணி பார்க்கறாங்க. இன்னொரு பக்கம் சந்தீப்புடைய சடலத்தை அவங்களுடைய குடும்பத்தார்கள் கிட்ட கொடுக்கப்படுது. அவங்களுமே இறுதி சடங்குலாம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு இடத்துல புதைச்சிடவும் செய்றாங்க. அதன் பிறகு சரியா மே மாசத்துல பார்த்தா, அதாவது இவர் இறந்து போய் ஒரு 2 மாசத்திலேயே ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வருது. அந்த ரிப்போர்ட்ல பார்த்தா கூட இவருடைய இறப்புல எந்தவித மர்மமும் இல்ல, அவர் இயற்கையா தான் இறந்து போயிருக்காரு, மாரடைப்பால தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ போலீஸும் இந்த வழக்கில் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க. பட் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஃபேமிலியுமே இந்த இழப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுகிட்டே வந்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த சந்தீப்புடைய விஷயத்துல அடுத்த கட்டமா எந்த விஷயங்களும் நடக்காமலே போகுது. பட் இதோட இந்த கேஸ் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல சில மர்மமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. 17-18 வருஷம் ஒரு ஆர்மியில் வேலை பார்த்த ஒருத்தர் எப்படியும் கண்டிப்பாக ஃபிட்டாக தான் இருந்திருப்பாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் இந்த சந்தீப்புடைய அம்மாவும் அப்பாவும் தம்பியும் நம்ப ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்த அனைவருக்குமே ஒரு பெரிய பேரதிர்ச்சி தான். நம்ம பேசிக்கான ட்ரீட்மெண்ட் தானே கொடுத்தோம், அவருடைய உடம்புல பெருசாக எந்தவித உள்ளுறுப்புகளும் பாதிக்கப்பட்ட மாதிரியான எந்தவித காயத்துக்கும் நம்ம மருந்து கொடுக்கவே இல்லையே, ரத்த கட்டுக்கும் சிராய்ப்பு காயங்களுக்கும் தானே நம்ம மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம், எப்படி இவர் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போனார் அப்படின்ற ஒரு பேரதிர்ச்சியே அந்த நேரத்தில் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்க போலீஸ்கிட்டே சந்தேகத்தின் பேரில் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. ஆனால் ரிப்போர்ட்ல எதனால மாரடைப்புன்னு அவருக்கு வந்துச்சு, உண்மையிலேயே அவர் மாரடைப்பால தான் இறந்து போனாரா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்குமா, அப்படி இல்லைன்னா இவருடைய எதிரிகள் யாராவது இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா இவர் ஒரு ஹோட்டல் பிசினஸ் வச்சு நடத்திக்கிட்டு வர்றாருல, அதுல இருக்கிற ஊழியர்கள் யாராவது இவரை ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்களா, இவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருந்து அவங்க யாராவது இவரை கொலை பண்ணியிருப்பாங்களா, உண்மையிலேயே இந்த வழக்கில் என்னதான் நடந்துச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த கர்நாடகத்தையுமே புரட்டி போட்ட ஒரு மோசமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெள்ள தெளிவாக அலசி ஆராயப்போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். சந்தீப்புக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் லைக் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி.
சந்தீப்போடைய அந்த மரணத்து மேல அந்த குடும்பத்தார்களுக்கும் சில சந்தேகங்கள் இருந்துச்சு தான். குறிப்பா அவங்களுடைய மனைவியான சுமாவுக்கு 40 வயசு தான் ஆகுது. 2 பிள்ளைகளை விட்டுட்டு இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டாரே அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் அந்த அம்மாவை போட்டு ரொம்ப வாட்டி வதைக்கவும் செஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் இந்த சந்தீப்புடைய தம்பிக்கு தன்னுடைய அண்ணனுடைய இழப்பை ஏத்துக்கவே முடியல. இந்த சந்தீப் இருக்காருல, இவர் விஆர்எஸ் வாங்கிட்டு வரும்போது இவருக்கு ஒரு பல்கான ஒரு பேமெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட நல்லா வாழலாம் அப்படின்னு நினைச்சாலும் சர்வைவலுக்காக நம்ம எங்கேயாவது வேலைக்கு போய் தான் ஆகணும், ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைக்குமா, ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இவர் தேடி பார்க்குறாரு. ஆனால் எங்க தேடியுமே இவருக்கு சரியானபடி எந்தவித வேலையுமே கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த நேரத்தில் தான் இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சிக்கன் ரைஸ் கடைக்கு வழக்கம் போல இவர் சாப்பிட போகும்போது அந்த இடத்துல நிறைய கூட்டம் இருக்கிறத நோட் பண்ணி இருந்திருக்காரு. எப்போதுமே இந்த இடத்துல கூட்டம் இருக்கு, அதனால ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சா நமக்கு நல்ல லாபம் போல அப்படின்னு இவர் நினைச்சு இந்த ஹிட்கேல் டேம் அப்படின்ற இடத்துக்கிட்ட ஒரு ஹோட்டலுமே ஸ்டார்ட் பண்ணி அதுல பெருசா லாபமும் நஷ்டமும் பார்க்க முடியலனாலும் வரதை வச்சு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. சந்தீப்புடைய பிள்ளைகளும் அப்பாவுடைய இழப்பை ஏத்துக்க முடியாம ஸ்கூலுக்கு கூட போக முடியாம ரொம்ப வேதனைப்பட்டு நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு கடினமான தருணத்துல இந்த குடும்பம் இருந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் அவங்க எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான விஷயத்த அவங்களுடைய மொபைல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரியா ஜூன் மாசத்தோடைய முதல் வாரத்தில், அதாவது இந்த சந்தீப் இறந்து போய் ஒரு 3 மாசம் கழிச்சு ஜூன் மாசம் 2026 முதல் வாரத்தில் பார்த்தா அந்த ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளுடைய நம்பர்ல இருந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போடப்பட்டிருந்திருக்கு. அந்த ஸ்டேட்டஸை இந்த சந்தீப்புடைய தம்பி பார்த்துட்டு பேரதிர்ச்சியாக இருந்திருக்காரு. தன்னுடைய அண்ணன் இயற்கையாலாம் இறந்து போகல, இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த வீடியோவை காட்டியிருந்திருக்காரு. எஸ்பியும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதிர்ந்து போய் இமிடியேட்டா அந்த ஸ்டேட்டஸ் யாரு போட்டாரோ அவங்கள உடனடியாக கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஆள் யாருன்னா 27 வயது நேர்ந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த விட்டல் அப்படின்ற ஒருத்தன். இந்த விட்டல் தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து வந்ததுக்கு பிறகு அதே பகுதியில் ஒரு சின்ன சிக்கன் ரைஸ் கடை வச்சு நடத்திக்கிட்டு வரான். இவனுடைய கடைக்கு தான் இந்த சந்தீப் அடிக்கடி போய் சாப்பிட்டு வருவது வழக்கம். அப்போ நல்ல கூட்டம் வந்துகிட்டு இருந்ததுனால அவங்ககிட்ட போயிட்டு இதே மாதிரி நான் ஆர்மியில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நானும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், நீ என் கூடவே என்னுடைய கடைக்கு வந்துறியா, நம்ம 2 பேரும் பார்ட்னராக இருக்கலாம், 50-50 போட்டு நம்ம கடையை ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசி அவனுடைய கடையை க்ளோஸ் பண்ண வச்சுட்டு தான் இந்த விட்டலும் இந்த சந்தீப்பும் வேற ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் போலீஸ் அதிகாரிகள் விட்டல் கிட்ட விசாரணை பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கானா, சார் அவர் இயற்கையாலாம் இறந்து போகல, அவருடைய இறப்புல எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை நான் எப்படி சொல்றேன்னா, சரியா மார்ச் 14ஆம் தேதி எனக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு. என்னுடைய வீட்டில் பூச்சிகளும் புழுக்களுடைய தொல்லைகளும் அதிகமாக இருக்கு, அதனால பூச்சிக்கொல்லி மருந்தும் எலி மருந்தும் எடுத்துட்டு வா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் அவங்க கிட்ட போய் கொடுத்தேன். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா சந்தீப் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தி தான் எனக்கு கிடைச்சிச்சு. அவர் ஒரு ஆர்மி மேன், அவர் எப்படி இறந்து போவாரு, அதுக்கு சான்ஸே இல்லையே, தன்னுடைய பார்ட்னருக்கு சம்திங் ஏதோ நடந்திருக்கே அப்படின்ற ஒரு பயம் தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு என்னவோ என்கிட்ட இருந்த அந்த எலி மருந்தையும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தையும் வாங்கினவங்க மேலதான் சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கா. பட் அன்னைக்கு இவன் அந்த பூச்சி மருந்தையும் எலி மருந்தையும் யார்கிட்ட கொடுத்தானா, இந்த சந்தீப்போடைய மனைவியான சுமா கிட்ட தான். இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த மரணத்தில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனால் எப்படி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லையும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லையும் இவர் இயற்கையான முறையில் மாரடைப்பால் தான் இறந்து போனார் அப்படின்ற ரிப்போர்ட் வரணும், அதில் எப்படி ஃபோர்ஜரி பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற அதிர்ச்சி தான் அந்த எஸ்பிக்கு இருந்துச்சு. ஸோ இதனால் இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணுறாரு. நேரடியாக கோர்ட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள், கிடைச்ச ஆதாரங்கள் ப்ளஸ் அந்த விட்டலுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே காட்டி புதைக்கப்பட்ட சந்தீப்புடைய சடலத்தை மறுபடியும் தோண்டி எடுக்கிறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஜூன் 11, 2026 அன்னைக்கு இந்த சந்தீப்புடைய சடலத்தை மறுபடியுமே போலீஸ் அதிகாரிகள் தோண்டி எடுத்து அதில் இருந்து சில சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி பெங்களூரில் இருக்கிற ஃபாரன்சிக் லேபுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சுமா கிட்டையும் விட்டல் கிட்டையும் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேர்கிட்டையும் தனித்தனியாக விசாரணை பண்ணும்போது தான் போலீஸ் அதிர்ந்து போகிற மாதிரியான இந்தியாவில் எந்தவித கேஸ்லையுமே நடக்காத ஒரு பெரிய ட்விஸ்ட்டை போலீஸ் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளவும் செஞ்சாங்க.
இந்த சந்தீப் மற்றும் சுமாவுடைய லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரம்பத்துல நல்லா தான் போக ஆரம்பிச்சது. ஆனா இந்த சந்தீப் ரிட்டையர் ஆகி வந்ததுக்கு பிறகு அவர் பயங்கரமான குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த நேரத்துல தான் அவர் புதுசா இந்த விட்டல் கூட சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ சுமாவுக்கு இந்த விட்டலுடைய பழக்கம் இந்த சந்தீப் மூலியமா கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இப்படி 3 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த சந்தீப்புக்காக வாங்கி வச்சிருந்த சரக்கு பாட்டில்ல சில தூக்க மாத்திரைகளையும் சில விஷத்தையும் இந்த பொண்ணு கலக்கிறத இந்த விட்டல் வந்து பார்த்துருக்கான். அப்போ அந்த சுமா கிட்ட போயிட்டு எதுக்காக இப்படி பண்றீங்க, ஏன் அவரை கொலை பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, அவன் இருக்கிறத விட காலியாகிறது தான் எவ்வளவு மேலு, ஏன்னா அவன் பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்கான், எனக்கு குடிக்கிறவனை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. இதை கேட்டதுமே அந்த விட்டலுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒருவித பயத்தோடையே இந்த சும்மாவை இவன் அணுக ஆரம்பிச்சான். ஆனா நாட்கள் நகர நகர தன்னுடைய கணவர் மேல வெறுப்பு இருந்ததுனாலையும் இவன் நல்லா வந்து பேசுறதுனாலையும் இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட ஆரம்பிக்குது. அது ஒரு கட்டத்துல ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா மாற ஆரம்பிச்சு நாம 2 பேரும் ஒன்னா வாழணும்னா நமக்கு தடையா இருக்கிற இந்த சந்தீப்பை போட்டு தள்ளணும். அதே சமயம் சந்தீப்போடைய பேர்ல HDFCலையும் SBI பேங்க்லையும் நான் 2 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பணத்தை கடந்த 2.5 வருஷங்களா கட்டிக்கிட்டு வரேன். ஒருவேளை அவர் இறந்து போயிட்டாருன்னா 2 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை நம்ம 2 பேரும் சரிபாதியா பிரிச்சு எடுத்துக்கலாம். நம்முடைய 4 குழந்தைகள் கூட சந்தோஷமா வாழலாம், புதுசா ஒரு வீடு கட்டலாம், லைஃப்ல செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இந்த 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் போலீஸ் விசாரணையில இந்த விட்டல் வந்து தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் தான் நல்லவன் மாதிரியும் காட்டிக்கிறதுக்காக சில டிராமாலாம் நடத்தினான். பட் இவனும் ஒரு ஃப்ராடுங்கிறது போக போக போலீஸுக்கு தெரிய வந்துருச்சு. இதுல ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த விட்டலுக்கும் சுமாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி இந்த சந்தீப்புக்கும் தெரியாது, அந்த ஃபேமிலி யாருக்குமே தெரியாது. ஸோ இதனால தான் இந்த 2 பேர் மேலேயும் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் அந்த நேரத்தில் வராமலே இருந்திருக்கு. மேற்கொண்டு இவங்க 2 பேர்கிட்டையும் விசாரணை பண்ணும்போது என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நாங்கள் சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் சார், ஆனால் எங்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. எத்தனையோ முறை அவருக்கு தூக்க மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு போதையிலே அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சுது. மார்ச் 13ஆம் தேதி அவர் யதார்த்தமாக தான் பைக்கில் இருந்து கீழே விழுந்தாரு. அவரை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எந்த திட்டமும் தீட்டவே இல்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைச்சோம். அதன் அடிப்படையில் தான் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்த நேரத்தில் இந்த சும்மா என்ன பண்ணியிருந்திருக்கா, தன்னுடைய கணவருக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் சரியில்லை, அதனால நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கா. அப்படி இவ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்கான காரணம் என்னன்னா, அங்கே நம்முடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அங்கே செப்பரேட்டாக எப்படியும் ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல அவருடைய செலின் பாட்டில் நம்ம இந்த எலி மருந்தையும் பூச்சி மருந்தையும் கலந்துட்டா அவருடைய ரத்தத்தில் கலந்து அவரால் சுவாசிக்க முடியாமல் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாரு அப்படின்னு இவ யோசிக்க ஆரம்பிச்சா. அதாவது இதை பற்றின சில விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு இந்த மெத்தட் வந்து எப்படியோ தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ இந்த ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் தன்னுடைய கணவரை இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறா. அவன் நினச்ச மாதிரியே தனியாக ஒரு நாள் அந்த ரூமில் இவ தான் பாதுகாப்புக்கு இருக்கா. அடுத்த நாள் சரியான சந்தர்ப்பம் ஞாயிற்றுக்கிழமை, யாரும் அந்த அளவுக்கு பெருசா கூட்டம் இல்லை, பெரிய டாக்டரும் அந்த அளவுக்கு வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சு காலை நேரத்திலேயே அவருக்கு கொடுத்த சாப்பாட்டில் இவ தூக்க மாத்திரையை கலந்துருக்கா. அதுக்கப்புறம் அந்த நர்ஸும் வந்து அவருக்கு ட்ரிப்ஸ் போட்டுட்டு போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த நர்ஸ் வராத நேரத்திலையும் இந்த சந்திப்பு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நேரத்திலையும் ஏற்கனவே இந்த விட்டல் கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்த முதல் நாள் கால் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருந்த அந்த பூச்சி மருந்தையும் எலி மருந்தையும் அந்த செலின் பாட்டில் இவ கலந்து விட்டதா சொல்லியிருந்திருக்கா. எதுக்காக அந்த செலின் பாட்டில் இவ கலந்து விட்டுருக்கானா, இந்த மாதிரியான விஷயத்த வாய் வழியா உணவுப் பொருட்கள்ல கலந்து கொடுத்தோம்னா கண்டிப்பா வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதை விட்டா வாந்தி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்கள் நடந்ததுன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பிளட் டெஸ்ட் மூலியமா ஈஸியா அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். ஆனா இதே அந்த செலின் பாட்டில் அந்த மருந்தை கலந்தா ரத்தத்துல கலந்தா மூளைக்கு போற ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகும். இதனால ஹார்ட் சரியா பம்ப் ஆகாது. ஸோ அவர் இறந்து போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் வரும், பெருசா யாருக்கும் எந்தவித சேஞ்சஸும் நேரடியா பார்க்கும்போது தெரியாது அப்படின்னு இவன் நினைச்சிருக்கா. ஸோ இவளுடைய பிளான் படி அது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்றா. ஃபைனலி இந்த சந்தீப் அந்த தூக்கத்தில் இருக்கிற நேரத்திலேயே மாரடைப்பால இறந்து போறாரு.
அதன் பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு டிராமா நடத்துறா. என்னுடைய கணவர் எழுந்திருக்க மாட்டாரு, என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கிட்ட சொல்றாங்க. அவங்களுமே வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க. சாதாரணமாக தானே இவருக்கு அடிபட்டிருக்கு, கண்டிப்பா இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகத்தின் பேரில் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸரும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்தப்போ அதுலேயுமே மாரடைப்புன்னு வந்துருச்சு. பட் உண்மையான மருத்துவ சோதனையில் மாரடைப்புன்னு வந்துச்சான்னு கேட்டா அதுதான் இல்லை. அங்கே தான் இந்த பொண்ணு ஒரு பெரிய கேம் பிளேவே ஆடி இருக்கா. இந்த சுமாவுடைய அம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்திருக்காங்க. ஸோ எப்படியும் நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இந்த சுமாவுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சந்தீப்போடைய சடலத்து கூட இவ இருக்கும்போது போலீஸ் வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துடலாமா, சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அவள் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம தாராளமாக பண்ணி பாருங்க சார் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நேராக இவ யாரை போய் பார்க்குறான்னா இவளுடைய அம்மாவை போய் பார்க்குறா. இவளுடைய அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது தன்னுடைய மகளை காப்பாற்றுறதுக்காக சில தவறான முடிவுகளை அந்த அம்மா எடுக்கவும் செய்கிறாங்க. ஒரு உண்மையான மருத்துவராக இருந்தால் என்ன பண்ணியிருந்திருக்கணும், டைரக்டாக இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் தன்னுடைய மகள்ங்கிறதுக்காகவும் அவளை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் தனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பசவராஜ் அப்படின்ற ஒரு ஆளுக்கிட்ட பேசி நான் வந்து உனக்கு 3 லட்ச ரூபா பணம் தரேன், நீ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி எழுதி கொடு, இதை மட்டும் எனக்கு பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த பசவராஜுக்கு 3 லட்ச ரூபா பணம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இப்போ இந்த பசவராஜ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுனதுக்கு பிறகு அடுத்ததா அவர் என்ன நினைக்கிறாருன்னா கண்டிப்பா ஃபாரன்சிக் லேபுக்கு இந்த சாம்பிள்ஸ்லாம் போயிட்டு வந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதனால கமிஷனர் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அசோக்கை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த அசோக் கிட்டையும் டீல் பேசப்பட்டதுனால இந்த அசோக் மூலியமா பெலகவியில் இருக்கிற ஃபாரன்சிக் லேப்ல வேலை பார்க்கக்கூடிய கிளர்க்கா இருக்கக்கூடிய நாயக்வாடி அப்படின்ற ஒரு ஆளை தொடர்பு கொள்ளப்படுது. இந்த நாயக்வாடி மூலியமா அதே ஃபாரன்சிக் லேப்ல அசிஸ்டண்டா வேலை பார்க்கக்கூடிய சென்னப்பாவுடைய கான்டாக்ட் கிடைக்குது. ஸோ இவங்க எல்லார்கிட்டையும் டீல் பேசி முடிச்சதுக்கு பிறகு ஃபைனலா அந்த லேப்ல இருக்கிற சயின்டிபிக் சீஃப் ஆஃபீஸரான இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எழுதி கொடுக்கக்கூடிய அந்த சீனியர் ஆஃபீஸரான BM நாகராஜ் கிட்டையும் இதே டீல் பேசப்பட்டதுனால அவருமே ஒரு கட்டத்தில் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டையுமே மாற்றி எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ இதனால தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் இந்த சும்மா வந்து மாட்டவே இல்லை, ஃபாரன்சிக் லேபோடைய ரிப்போர்ட்லையும் இந்த சும்மா வந்து மாட்டவே இல்லை, சந்தீப் வந்து இயற்கையான முறையில் தான் இறந்து போனார் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டதுக்கு பிறகு பேரதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு வழக்குல உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை கொடுக்கறது யாருன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய மருத்துவர்களும் ஃபாரன்சிக் லேப்ல இருக்கக்கூடிய ஆட்களும் தான். ஆனா அவங்களே இவ்வளவு பெரிய ஃபோர்ஜரியில ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறத கேள்விப்படும் போது மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கர்நாடக மக்களும் அதிர்ந்து போனாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த சுமாங்கிறவ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அந்த JG கோஆபரேட்டிவ் அப்படின்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எதனால அழைச்சிட்டு போகணும்னா இவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளான ராகுல் அப்படின்ற ஒரு ஆள் வந்து அங்க இருந்திருக்கான். அவன் வந்து B.Pharm படிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லார்கிட்டையும் ஒரு பரிச்சயமான ஆளா இருந்திருக்கான். ஸோ அவன் மூலியமா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு அவன் நம்பி அவங்ககிட்டயும் சில ஷேர் எல்லாம் பேசினதுக்கு பிறகுதான் இந்த சந்தீப்பை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போட்டு தள்ளி இருந்திருக்கா. ஃபைனலி இந்த வழக்கை விசாரணை பண்ண SP ராமராஜன் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸரையும் கைது பண்ணுறாங்க. அது கூட இந்த சுமாவுடைய அம்மா ப்ளஸ் இந்த ராகுல் ப்ளஸ் இந்த சந்தீப் கூட சேர்ந்து ஹோட்டலை வச்சு நடத்திக்கிட்டு இருந்த விட்டல் அப்படின்னு எல்லாருமே போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி தற்போதைக்கு ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. என்ன தீர்ப்பு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இதில் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சந்தீப்புடைய சடலத்தை பின் நாட்களில் தோண்டி எடுத்தாங்கல்ல, அவருடைய சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பெங்களூரில் இருக்கிற ஃபாரன்சிக் லேப்ல செக் பண்ணி பார்த்ததுல அவர் மாரடைப்பாலெல்லாம் இறந்து போகல, அவருடைய உடம்புல பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலக்கப்பட்டு இருப்பதற்கான சில ஆதாரங்களும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே இப்போதைக்கு வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லியாகணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். சரி, அதெல்லாம் ஓகே. எதுக்காக விட்டல் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எழுந்திருக்கும். பட் அதுக்கான காரணம் யாருன்னா இந்த சும்மா தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அம்மா மூலியமா அந்த மாரடைப்பு பிளான் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறா. அதே சமயம் இந்த சும்மா வந்து சந்தீப் மேல 2 கோடி ரூபாய்க்கு சந்தீப்புக்கே தெரியாம மாத சந்தா பணம்லாம் கட்டி அந்த இன்சூரன்ஸை எடுத்து வச்சிருந்திருக்கா. ஸோ இப்போ அஃபீஷியலா இயற்கையான மரணம்னு வந்ததுக்கு பிறகு அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை இவ கிளைம் பண்ணியிருந்திருக்கா. அந்த பணமும் இவளுக்கு வந்திருக்கு. ஆனா டீல் பேசினபடி இந்த விட்டலுக்கு அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய பணத்தை பார்த்ததும் இந்த சும்மாவுக்கு பயங்கரமான ஒரு ஆசை ஏற்பட ஆரம்பிச்சது. பட் நீண்ட நாட்களா இந்த
சும்மா விட்டலுக்கு பணம் கொடுக்காததுனால அவன் ஒரு கட்டத்தில் ஆத்திரமாக ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ எனக்கு பணம் கொடுக்கலனா நான் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன், நீயும் மாட்டிப்ப, நான் மாட்டினா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். பட் அந்த நேரத்தில் சும்மா என்ன நினைச்சிருக்கானா, இவனும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால போலீஸ் கட்டெல்லாம் போக மாட்டான், சும்மா நம்மளை மிரட்டுறான் அப்படின்னு நினச்சி அவனுக்கான பணத்தை கொடுக்காமலே இருந்திருக்கா. பட் ஒரு கட்டத்தில் ஆத்திரமான இந்த விட்டல் தான் இதில் ஒரு அப்பாவி மாதிரியும், இந்த சும்மா தான் சஞ்சயை வேணுமுனே போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரியும், ஆபீசருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து இந்த ஃபோர்ஜரி பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரியும் ஒரு செல்ஃபி வீடியோவை அவன் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துலையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் போட்டு இருந்திருக்கான். அதுதான் இந்த வழக்கை மறுபடியுமே ரீஓபன் பண்ண வச்சு இந்த சும்மாவையும் அவங்களுடைய கேங்கையும் கைது பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைய ஆரம்பிச்சது. ஒருவேளை இந்த சும்மா அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை இந்த விட்டலுக்கு கொடுத்திருந்தானா கண்டிப்பாக இந்த கேஸ் வெளியில் தெரிஞ்சிருக்காது. யாருமே இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்த சும்மா அவ்வளோ பெரிய பணத்தோட லக்ஸரியான லைஃப்பை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பா. ஆனால் அவளுடைய அந்த கேவலமான எண்ணமும் அவள் செஞ்ச அந்த விஷயத்துக்கான கர்மாவும் தான் கடைசியில் அவளை போலீஸ் கட்ட மாட்டையே வச்சிருக்கு. தன்னுடைய கணவர் குடிக்கிறாருன்னா அவருடைய லாங்குவேஜில் எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் அதை எதையுமே இந்த சும்மா ட்ரை பண்ணவே இல்லை. நமக்கு 2 குழந்தைகள்னு ஆயிடுச்சுங்க, நம்முடைய லைஃப்பை பார்க்கணும், நீங்கள் ஏன் குடிச்சு இந்த மாதிரி உடம்பை கெடுத்துக்கிறீங்க, நம்ம லைஃப்பை பார்க்கலாம், பணத்தை சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த கணவர்கிட்ட போய் பேசியிருந்திருக்கலாம். ஆனால் அதை எதையுமே பண்ணாமல் அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு இந்த விட்டலையுமே ஆசை வார்த்தைகள் காட்டி ஏமாற்றி இருந்திருக்கா. பட் இவளுடைய இந்த தேவையில்லாத எச்ச வேலையினால எச்ச பிளானால சம்பந்தமே இல்லாத அந்த சஞ்சய் தன்னுடைய உயிரை விட்டிருக்காரு. அதை விட அவர் உயிருக்கு உயிரா நேசிச்ச அந்த 2 பிள்ளைகளும் தற்போதைக்கு அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு இல்லாம வேற யாருடைய வளர்ப்புலையோ வளர போக போறாங்க. இந்த சும்மா எடுத்த இந்த தவறான முடிவு எவ்வளோ பேரை பாதிச்சிருக்குன்னு பாருங்க. பணம் ஒரு மனுஷனை எந்த ரூபத்தில் எப்படி இருக்கிறவனையும் எப்படி வேணாலும் மாற்றும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த சம்பவம். நம்ம கூடயே இருக்கிறவங்க நம்ம கிட்ட உண்மையாக தான் இருக்காங்களா, நமக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத எந்நேரமும் கண்காணிக்கிறது ரொம்பவே நல்லது. பட் சந்தீப் மாதிரி நம்ம எல்லாருமே ரொம்ப நம்பிடுறதுனால அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்துக்கு நம்ம போகவே மாட்டோம். பட் இந்த சும்மா மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிடுறதுனால உண்மையாகவே நம்ம அன்பு வச்சிருக்கிற நம்பிக்கை வச்சிருக்கிற ஆட்கள் மேலே நமக்குமே ஒரு சில நேரத்தில் ஒரு சில நொடிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துக்கிட்டு தான் போகுது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யார் எப்படி இருப்பா, யார் எந்த நேரத்தில் எப்படிலாம் மாறுவா அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம் தான் எந்நேரமும் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த சும்மா மாதிரியான ஆட்களுக்கு என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க திருந்த போகிறது கிடையாது. இனி வரும் காலங்களில் இந்த சும்மா மாதிரி யாரும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இறங்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு கேஸை எடுத்து விசாரணை பண்ணும்போது அவங்க முழுக்க பெருசாக நம்புறது யாருன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மருத்துவர்களையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸரையும் தான். ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு தான் ஒவ்வொரு கேஸையுமே போலீஸால் சால்வ் பண்ணவே முடியும். அதை எல்லாத்தையுமே தாண்டி கோர்ட்லேயுமே இவன் தான் அந்த கொலையை பண்ணா, இவன் தான் இந்த குற்றத்தை பண்ணா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்குமே இந்த 2 பேருடைய ரிப்போர்ட்டும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆட்களே இந்த மாதிரியான ஃபோர்ஜரியில் ஈடுபடும் போது மக்கள் மத்தியிலையும் சில உண்மையான நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் மத்தியிலையும் சில அச்சங்களும் சில சந்தேகங்களும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்துக்கு துணை போகிற ஆஃபீஸர்களை உடனடியாக கவர்மெண்ட் எந்தவித பாரபட்சமும் பார்க்காம அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த மாதிரியான கவர்மெண்ட் அஃபிஷியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்த சும்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேற ஏதாவது கேஸ் பத்தி நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லைனா நம்முடைய இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஸோ நீங்க விருப்பப்படுற கேஸையும் நான் உங்களுக்காக கண்டிப்பா வீடியோவா போஸ்ட் பண்றேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.